நம்ம இன்னைக்கு பாரம்பரியமான பருத்தி பால் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இது டேஸ்டாவும் இருக்கும், அதே சமயம் ரொம்ப ஹெல்தியாகவும் இருக்கும். புரோட்டீன் ரிச் ரெசிபியும் கூட. முக்கியமாக பெண்களுக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸ், அதுக்கப்புறம் பிசிஓடி இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக பெண் குழந்தைகளாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, வாரத்துக்கு ஒரு டைமாவது இந்த பருத்தி பால் எடுத்துக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபிஸ் தமிழ். ஃபஸ்ட் இது பண்ணுறதுக்கு ஒரு கப் அளவு பருத்தி விதை ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கோங்க. வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு கப் எடுத்துக்கோங்க. அதில் நான் சொல்லக்கூடிய எல்லா பொருட்களும் அளந்துக்கோங்க. பருத்தி விதை இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் கிராசரி ஷாப்பில் கேட்டிங்கன்னா கிடைக்கும். ஆன்லைன்லேயுமே அவைலபிளாக இருக்குது. பருத்தி பால் செய்கிறதுக்குன்னு கேட்டு வாங்கிக்கோங்க. இப்போ தண்ணி சேர்த்து 2-3 டைம் நல்லா இதை வாஷ் பண்ணிக்கோங்க. நல்லா கழுவினதுக்கு அப்புறமா அந்த தண்ணியை வடிச்சிட்டு புதுசாக தண்ணி சேர்த்துட்டு ஒரு 8 மணி நேரம் இதை அப்படியே ஊற வச்சுக்கோங்க. ஓவர் நைட் அப்படியே ஊற வச்சுருங்க. இது நல்லா ஊறினா தான் இதுலேருந்து நம்ம பால் எடுக்க முடியும். இப்போ நான் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியை வடிச்சிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ இதில் நம்ம தண்ணி சேர்த்துடலாம். இது முங்குறது அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க, போதும். இப்போ இது ஓவர் நைட் அப்படியே இருக்கட்டும், மூடி போட்டு வச்சிடலாம். அடுத்து நீங்கள் பருத்தி பால் எடுக்கிறதுக்கு ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி அரிசி ஊற வச்சுக்கோங்க. அதுக்கு நான் ஒரு 1/4 கப் அளவு அரிசி எடுத்திருக்கேன், பச்சரிசி எடுத்திருக்கேன். இது கூட தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா இதை வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதுலேயும் தண்ணி சேர்த்து ஒரு 2-3 மணி நேரம் இது அப்படியே ஊறட்டும். இது ஊறினதுக்கப்புறமா நம்ம பருத்தி பால் எடுக்கலாம். இப்போ பாருங்கள், பருத்தி விதை வந்து நல்லா ஊறியிருக்கு. நல்லா ஓவர் நைட் ஊற வச்சதுனால இது நல்லாவே ஊறியிருக்கு. இப்போ இதுலேருந்து தண்ணியெலாம் நம்ம நல்லா வடிச்சிட்டு இது நல்லா பிழிஞ்சிட்டு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கணும். இந்த மாதிரி சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து இது எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு மையை அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா அரைச்சதுக்கப்புறமா ஒரு சன்னி வச்சுட்டு இதை நல்லா வடிகட்டிக்கோங்க. இதுலேருந்து நம்மளுக்கு நிறைய பால் கிடைக்கும். அதெல்லாம் கலெக்ட் பண்ணுறதுக்காக நம்ம கீழே வந்து ஒரு பவுல் வச்சுருக்கோம். நல்லா இது போல் பிழிஞ்சு விட்டு நீங்கள் வந்து பால் எடுக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி. பாருங்கள், இந்த மாதிரி பிழியும் போது நம்மளுக்கு சக்கை கிடைக்கும். இந்த சக்கையை நம்ம வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது. நம்ம மறுபடிக்கும் இதில் தண்ணி ஊற்றி மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு மறுபடிக்கும் இதில் பால் எடுப்போம். இதே போல் ஒரு 3 டைம் பால் எடுங்க, போதும். நம்ம நார்மலாக தேங்காய் பால் எடுப்போம்ல, அதே மெத்தட் தான். இப்போ பாருங்கள், நான் எல்லா சக்கையும் ஒரு மிக்சி ஜாரில் போட்டு வச்சுருக்கேன். இதில் நம்ம மறுபடிக்கும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நம்ம மறுபடிக்கும் நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சதுக்கப்புறமா நல்லா இது போல் வடிகட்டி எடுத்துக்கோங்க. நான் 3 டைம் இதில் பால் எடுத்திருக்கேன். ஸோ நம்மளுக்கு ஒரு பெரிய பவுல் அளவுக்கு பால் கிடச்சிருக்கு. இதை நம்ம பெரிய கண்ணுடைய சன்னியில் வச்சு தான் வடித்தோம்ல, அதனால் மறுபடிக்கும் பொடி கண்ணுடைய சன்னியில் வடிச்சுக்கோங்க. அப்போ தான் இன்னும் கொஞ்சம் கப்பி இருந்தால் கூட வெளியில் வந்துடும். கொஞ்சம் கப்பி இருந்தால் கூட குழந்தைங்கள்லாம் சாப்பிட மாட்டாங்க. அதனால் இந்த மாதிரி மெத்தடில் பண்ணுங்கள். எந்த கடாயில் நீங்கள் பருத்திப்பால் செய்ய போகிறீங்களோ அதே கடாயிலேயே வடிச்சுக்கோங்க. இன்னொரு பக்கம் அரிசியும் நல்லா ஊறியிருக்கு. அதையும் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு, அதாவது தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸ்டார்டிங்கில் தண்ணி சேர்த்துடக்கூடாது. ஆரம்பத்தில் நல்லா குறகுறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ குறகுறப்பாக அரைச்சதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதோட கன்சிஸ்டன்சி பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பருத்தி பால் கூட இந்த அரிசியையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த அரிசி மாவு தான் நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு கெட்டித்தன்மை கொடுக்க போகுது. நீங்கள் அப்படியே பருத்தி பாலை ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சிட்டிங்கன்னா பருத்தி பால் வந்து திரிஞ்சு போயிடும். அந்த மாதிரி பண்ணாமல் இந்த ஸ்டெப் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ வரைக்கும் நான் ஸ்டவ் ஆன் பண்ணல. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறமா தான் இதை வந்து ஸ்டவ்வில் வைக்க போகிறோம். இப்போ ஸ்டவ்வில் வச்சாச்சு. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு கைவிடாமல் இது போல் கலந்துகிட்டே இருங்க. கொஞ்சம் கூட விட்டுறக்கூடாது. அப்படி விட்டுட்டோன்னா ரொம்ப கெட்டிப்பட்டுரும். அதே மாதிரி பச்சை வாசனை வர மாதிரி இருக்கும். சாப்பிட்றதுக்கு அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காது. ஸோ கைவிடாமல் இது போல் கலந்துகிட்டே இருங்க ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு. இந்த பாலோட கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகிட்டு ஒரு எல்லோயிஷ் கலரில் வரும். அது வரைக்கும் நம்ம இதை கலந்துகிட்டே இருக்கணும். நம்ம எடுத்துருக்க அளவுக்கு ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் ஆகும் இது வேகிறதுக்கு. ரொம்ப கெட்டியாகிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை கலந்துக்கிடலாம். அப்போது வந்து அந்த கெட்டித்தன்மை போயிடும்.
இப்போ லேசாக வந்து பால் சூடாக இருக்குது. இது நல்லா கொதிநிலைக்கு வரணும். நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம கலந்துகிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், முதல்ல இருந்ததை விட இதோட கன்சிஸ்டன்சி நல்லா திக்காக இருக்குது. அதே மாதிரி கலரும் நல்லாவே சேஞ்ச் ஆகிருக்கு. இதோட கலர் பாருங்கள், லைட்டாக ஒரு எல்லோயிஷ் கலர் கிடச்சிருக்குல்ல. இது வந்து பெர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ இது கூட 3/4 கப் அளவு வெல்லம் சேர்த்துக்கோங்க. நான் வந்து துருவாமல் சேர்த்துருக்கேன். இது நயமான வெல்லம். நீங்கள் வந்து துருவி கூட சேர்க்கலாம், இல்லை இடிச்சிட்டு கூட சேர்க்கலாம். 1 கப் அளவு பருத்தி விதைக்கு 3/4 கப் அளவு வெல்லம் கரெக்டாக இருக்கும். நல்லா தித்திப்பாகவே இருக்கும். உங்களுக்கு லேசான ஸ்வீட்னஸ் போதும்னா நீங்கள் 1/2 கப் கூட சேர்த்துக்கிறலாம். நீங்கள் யூஸ் பண்ணுற வெல்லத்தில் மண் தூசி இருந்ததுன்னா காய்ச்சிட்டு வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ ஃப்ளேவருக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன். ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு நல்லா இதை கலந்துக்கோங்க. இந்த வெல்லம் முழுமையாக கரைஞ்சி வர வரைக்கும் நம்ம இதை மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸ்டவ்வை வந்து இந்த ஸ்டேஜில் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், வெல்லம் வந்து முழுமையாக கரைஞ்சிருச்சு. இதோட கலர் நல்ல டார்க் கலரில் இருக்குது. ஏன்னா வெல்லம் வந்து நல்ல டார்க்கான வெல்லம், அதனால் இந்த கலர் வந்து கிடச்சிருக்கு. நீங்கள் லைட்டான வெல்லம் யூஸ் பண்ணிங்கன்னா லைட் கலரில் இருக்கும். இப்போ இதில் ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு பாதி தேங்காயை துருவி வச்சுருந்தேன், அதை சேர்த்துருக்கேன். தேங்காய் துருவலோட அளவு வந்து உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப நீங்கள் குறைவாகவோ அதிகமாகவோ சேர்த்துக்கிறலாம். ஆனால் தேங்காய் துருவல் அதிகம் சேர்த்தோம்னா நல்ல வந்து டேஸ்ட்டும் அதிகமாக இருக்கும். நம்ம வந்து பருத்தி பால் குடிக்கும்போது நல்ல க்ரன்ச்சியாக வாயில் வந்து கடிப்படும். தேங்காய் துருவல் சேர்த்ததுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்மளோட பருத்தி பால் வந்து ரொம்பவே சூப்பராக தயாராக இருக்குது. நல்ல ஆரோக்கியமான ஹெல்த்தியான பருத்தி பால் தயாராகிருச்சு. இதை நீங்கள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிட்லாம், அப்படி இல்லைன்னா ஸ்நாக்ஸாக கூட எடுத்துக்கிறலாம். இது ரொம்பவே நல்லது. வாரத்தில் ஒரு டைமாவது இதை வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி குழந்தைங்களுக்கும் கொடுங்க. நீங்களும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க. இதை வந்து பெண்கள், ஆண்கள், குழந்தைகள் யார் வேணாலும் எடுத்துக்கிறலாம். ஆனால் ரொம்ப சின்ன குழந்தைங்களுக்கு வந்து கொடுக்க வேணாம். கடைசியாக இதில் கொஞ்சமாக சுக்கு தூள் தூவிட்டு இதை வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ணலாம். உங்களுக்கு சுக்கோட ஃப்ளேவர் பிடிக்காதுன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். ஆனால் இது செரிமானத்துக்கு ரொம்ப நல்லது, அதுக்காக சேர்த்துருக்கேன். ஸோ வீடியோ படி அப்படியே பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் பெர்ஃபெக்டான பருத்தி பால் ரொம்ப டேஸ்டியாக பண்ண முடியும். கடைசியாக அதில் கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்துட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பருத்தி பால் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ, பாய்.